ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வசந்தும் லட்சுமி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை வந்து எவ்வியை வந்து காட்டுமா, அப்போ தான் வந்து அவங்க வந்து நம்புவாங்க. இல்லைனா நம்ம வந்து வேஷம் போடுறத வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணிகள் இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய லட்சுமி வசந்த் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு மாமாவுக்கு, எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து போய் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாத்ரூம் போனவர் வலிக்கு விழுந்தார், அதுலேயே வந்து சவுண்டு பயங்கரமாக வந்துச்சு, நாங்கள் போய் பார்த்தப்பறம் தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டருங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார், என்ன ஆச்சுன்னே அவருக்கு வந்து தெரியல, சுயநினைவு இழந்திருக்காரு. நாங்கள் எக்ஸ்ரே எல்லாமே வந்து பண்ணி பார்த்துட்டு அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை வந்து சொல்கிறோம், அதை வரையும் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய லட்சுமி வசந்த் அஞ்சலி கிட்ட எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. நம்முடைய அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, இந்த ஆள் வந்து இதுக்கு மேலே வந்து பேச முடியாது போல இருக்குது, படிக்காதான் இருக்கணும் போல இருக்கு, நம்ம வந்து இப்போ தப்பிச்சோம், இல்லைனா அந்த ஆளுக்கு வந்து பேச்சு மூச்சு வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து வசமா வந்து மாட்டியிருப்போம், ஜெயிலுக்கு போக வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ அந்த பிரச்சனை வந்து நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஆனந்தத்தில் இருக்காங்க. இந்த சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து எப்போ பாரு வீட்டில் வந்து நொய்யின்னு வந்து கத்திக்கிட்டே இருப்பான். இவனை வந்து அஞ்சலி வந்து பண்ணதான் வந்து சரி, இப்படியே இந்த ஆள் வந்து சாகலை, உயிரோடு தான் இருக்கான், இவனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க. இதில் வந்து கஷ்டப்படுறாங்க நம்மளுடைய வசந்தும் லட்சுமியும் பார்த்தீங்கன்னா மாமா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்த் பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு வந்து கால் பண்ணி அது மாமாவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சீரியஸாக இருக்காரு, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சலி சிந்தாமணி அத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து ரொம்பவுமே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனவங்க வந்து ரொம்பவுமே வந்து ஃபீலிங்காக கவலையோடு பார்த்தீங்கன்னா ஓடோடி வந்து வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணிக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து பதறி போய் வந்து கேட்குறாங்க நம்மளுடைய இலக்கியா. அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியாதக்கா, நாங்களும் வந்து வெளியே போயிருந்தோம், நானுமோ அந்த நேரத்தில் வந்து வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல, பக்கத்து வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க இவங்க மாமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த அஞ்சலி சிந்தாமணி வந்து கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு. இந்த அஞ்சலியை வந்து கேட்டால் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாத்ரூமில் வந்து வலிக்கு விழுந்திருக்காரு, அதில் வந்து தலையில் வந்து பலமாக வந்து அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவம் வருதுங்க. வேறு எபிசோட்ல எல்லாமே இப்படி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வாசிலமணிக்கு வந்து சுயநினைவு வந்து அவர் வந்து உண்மையெல்லாம் சொல்லி இந்த அஞ்சலியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டுங்க. நம்முடைய இலக்கியாவோட மனசு பார்த்தீங்கன்னா பூ போல மனசு, அந்த பூ போல மனசுல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விரோதம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட மனசுல பார்த்தீங்கன்னா வெறும் மிளகா பிடி தான் இருக்கு.